தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருத்தராக இருந்தவர் தான் விஜய் அவர்கள். இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி கடந்த சில வருஷங்களா வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் சினிமாவில் இருந்த காலகட்டங்களிலேயே அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு. ஆனா இப்போ அவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா அந்த விமர்சனங்கள் ரொம்பவே அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தீனி போடுற விதமா இப்ப சமீபத்தில் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா நடிகர் விஜயை விவகாரத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவில் விஜய் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே ஒரு குறிப்பிட்ட நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுல இருந்துட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களா ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அந்த நடிகை யாருன்னு இப்போதைக்கு நான் பேர் குறிப்பிட விரும்பல. பட் என் மேலே அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நடிகை யாருனுமே கூட நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை வருடங்களாக யாரை வச்சு நடிகர் விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எந்த குறிப்பிட்ட நடிகை கூட அவர் சேர்த்து வச்சு பரபரப்பாக பேசப்பட்டாரோ, அந்த நடிகையை தான் சங்கீதாவுமே மென்ஷன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த மனுவில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாக்களில் விஜய் அவர்களுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ், அவருடைய தீவிர ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களில் பல பேருமே கூட தங்களுடைய வருத்தத்தை பதிவு பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. எங்களுடைய அண்ணா இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல, தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்ணாவுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, அண்ணா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி விஜய் மேலே இருந்த அதிருப்தியுமே கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற பேரில் அவருடைய மனைவி சங்கீதாவை விமர்சனம் பண்ணுறது, அவங்கள தரக்குறைவான வார்த்தைகளால் போஸ்ட் போட்டு கலாய்க்கிறதுன்ற மாதிரி, அதெல்லாம் கலாய் லிஸ்ட்லேயே சேராது. அதெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி அந்த மாதிரிலாம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப முகம் சுடிக்கிற வகையிலே இருந்துச்சு. ப்ளூ சட்டை மாறன் விஜய்க்கு எதிராகவே, அதாவது அவர் விமர்சனம் பண்ணுற மாதிரியோ கலாய்க்கிற மாதிரியோ நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதில் ஒரு சில போஸ்ட்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இப்போ அதில் ஒரு சில போஸ்ட்லாம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த டிவோர்ஸ் கேஸ், அதாவது இந்த டிவோர்ஸ் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்களில் மைக் எடுத்துகிட்டு போயிட்டு தாவேகா தொண்டர்கள்கிட்டயோ அல்லது விஜய் அவருடைய ரசிகர்கள்கிட்டயோ பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதில் முக்கியமாக அவருக்கு நாங்கள் 1000 அக்காக்கள் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், வேணா பொண்டாட்டியே கூட இருந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னதான் ஒருத்தர் மேலே பற்று இருக்குது, என்னதான் ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னாலுமே கூட இது ரொம்ப உச்சபட்சமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்னும் தீனி போடுற மாதிரி தான் இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பேட்டிகள்லாம் இருக்குது. அந்த பெண்மணி நான் சொன்னேன் இல்லையா, அந்த போஸ்ட்டை ப்ளூ சட்டை மாறன் ஷேர் பண்ணி, அதாவது அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னு திரும்பவும் நான் சொல்கிறேன். நாங்கள் 1000 அக்காக்கள் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், முடிஞ்சால் அவருக்கு பொன்னாடியே கூட இருந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப உச்சபட்சமாக சொன்ன ஒரு கருத்தை ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி, தளபதிக்கு பொண்டாட்டியாக நாங்கள் நிற்போம், புரட்சி மங்கை அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் ஹெட்லைன் கொடுக்குற மாதிரி ஒரு ஹெட்லைன் கொடுத்துட்டு, தாவேகா கூட்டத்தில் பெத்த புள்ள செத்தாலும் பரவாயில்லை என கூறிய தாவேகா தாரகைகளின் அடுத்த கட்ட முரட்டு வளர்ச்சி இது, இன்னும் பல கேவலங்களை நாம் கேட்கப் போவது உறுதி அப்படின்னு சொல்லி அதை பதிவிட்டிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தாவேகாவினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு இல்லையா இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூரில், அதில் பல பேர் அந்த தாவேகாவினுடைய உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி போலி அட்டையை காமிச்சு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல கார்டு போட்டிருந்தாங்க. தஞ்சாவூரில் தாவேகா கூட்டத்தில் கலந்து கொள்ள போலி QR கோட் அட்டையுடன் வந்த நபரை கண்டறிந்து அவரை எச்சரித்து அனுப்பிய போலீசார். QR கோட் அட்டையில் மாவட்ட செயலாளரின் சீல் இல்லாததால் போலி என கண்டறிந்து நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று போட்டிருந்தாங்க. அதை ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னையில் ஆடியோ லான்ச் நடந்தால் கலர் ஜெராக்ஸ் டிக்கெட், தியேட்டரில் பிளாக் டிக்கெட், கட்சி நிகழ்ச்சிக்கு போலி QR அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த தாவேகா கூட்டம் இருக்கு இல்லையா தஞ்சாவூரில் நடந்தது, அதில் நிறைய பேர் அவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அவருடைய வாகனத்தை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழப்பு ஏற்பட்டது, ரொம்ப சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பைக் ரேஸில் அஜித் மட்டும்தான் விபத்துக்கு உள்ளாவார், ரசிகர்கள் கேலரியில் அமர்ந்து போட்டியை காண்பார்கள். ஆனால் இங்கே தலைவர் சேஃபாக கேரவனில் வர தொண்டர்கள் சிலரை அழுகிறார்கள், இது ஒரு தொடர்கதை அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த ஆர்வக்கோளாறு மாதிரி பண்ற விஷயங்களை விஜய் அவர்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்றதே தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதே தஞ்சாவூர்ல நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் அடுத்த ஜென்மம் என ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக பிறக்க ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் விவசாயி மாதிரி நடிச்ச ஒரு கெட்டப்ல இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில் எடுத்து வச்சு, அடுத்த ஜென்மம் என இருந்தால் விவசாய குடும்பத்தில் பிறக்க ஆசைப்படுகிறேன், தஞ்சாவூரில் விஜய் பேச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த கார்டையுமே ப்ளூ சட்டை மாறன் நக்கலா ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். நான் சொன்னேன் இல்லையா, விஜய் அவர்கள் மேலே உள்ள அபிமானத்தில் தாவேகா தொண்டர்களோ அல்லது அவருடைய தீவிர ரசிகர்களோ சில இடங்களில் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசிடுறாங்க. அதுதான் கிட்டத்தட்ட அந்த தாவேகாவுக்கே ஒரு மிகப்பெரிய டிராபேக் ஆகிடுது. முக்கியமாக இப்போ ஒரு பேசியிருக்கக்கூடிய பெண் ரசிகைகள் 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களை பற்றி யாராவது கூட நடிச்ச நடிகைகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, அவர் கையை பிடிச்சி இழுத்தாரு, இல்லை எங்கள்கிட்ட வரமுறை மீறி நடந்துக்கிட்டார், அந்த மாதிரி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகை அப்படியே தான் சொல்கிறது ரொம்ப கெத்தான பாயிண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு அப்படியே சொல்ல போக, இன்னொரு ரசிகை அப்படியே டக்குன்னு மைக்கை கையில் பிடுங்கி இப்போ அந்த குறிப்பிட்ட நடிகை கூட போயிட்டு விஜய் ஏதோ பண்ணிட்டாருன்னெலாம் சொல்கிறாங்க, ரூம் எடுத்தாரு தங்கினாருன்னெலாம் சொல்கிறாங்க, அவர் ரூம் எடுத்தது நீங்கள் போயிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சில கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி, அதாவது அந்த வேலிடான பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி கெத்தாக சொல்லுவோம் தெரியுமா, நீ பார்த்தியா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கெத்து தோரணையோட அவங்க சில கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசுகிறாங்க. அந்த வீடியோவுமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதையுமே ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அறிவு கொழுந்துகளே, விவகாரத்து வழக்கு தொடுத்ததே சுறாவின் மனைவி தான், அதாவது உங்கள் விஜயின் மனைவி தான். அதில் உங்கள் தலைவரின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றியுள்ளார். அவரே அமைதியாக மிக்சர் சாப்பிடுகிறார், நீங்கள் ஏன் உளறுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க பார்த்தாங்களா இவங்க பார்த்தாங்களான்னு பெரிய இது மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்களே, யாரும் பார்த்தாங்க பார்க்கலன்றது அப்புறம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதே, அதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதே அவரோட சொந்த மனைவி தான். அவங்க பார்க்காததை நீங்கள் என்ன புதுசாக பார்த்துட போறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் அவரே இது வரைக்கும் மிக்சர் சாப்பிட்டுட்டு, அதாவது அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காரு, எதுவும் ரியாக்ட் பண்ணாமல். நீங்கள் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வந்து உளறி கொட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்ததாக இதே தாவைக்கா நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்தில் தஞ்சாவூரில் விஜய் அவர்கள் பேசும்போது, ஜனநாயகன் பட விவகாரத்தில் நிறைய பேர் குரல் கொடுத்தார்கள், முக்கியமாக நம் முதல்வர் கூட பூசி மொழிகி பட்டும் படாமல் குரல் கொடுத்தார், குரல் கொடுத்த முதல்வர் உள்பட அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஜனநாயகன் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திரைப்படம் ஆல்ரெடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அப்புறம் சென்சார் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் படம் ரிலீஸே ஆகலை. ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் பல அரசியல்வாதிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில், அதாவது ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே ஒருத்தர். அதற்கு தான் அவர் நன்றி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றுச்சு இல்லையா, அதில் ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு, விஜய் சங்கீதா இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை பெரிய கட் அவுட் மாதிரி அடிச்சு கையில் வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அதை ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலினுடைய ஃபோட்டோவை ப்ளூ சட்டை மாறன் ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் சங்கீதா புகைப்படம், தஞ்சையில் நடைபெறும் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் சங்கீதா புகைப்படத்தை உயர்த்தி பிடித்த தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க டிவோர்ஸ் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால எதுக்கு இப்போ சங்கீதா இருக்கிற மாதிரியான புகைப்படத்தெல்லாம் அவங்க அந்த கூட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க, ஏன் இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றதும் தெரியல. அடுத்ததான் வந்ததும் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு வீடியோ. காசு இல்லாதவனே வந்து 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கட்டிக்கிறான், எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுப்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. தாவேகாவின் மகளிர் ஆர்மி பேச்சுகள் அனைத்தும் அட்டகாசம், இது வேற லெவல், வழங்குமடா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ப்ளூ சட்டை மாறன் அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அதே வந்து அந்த கூட்டம் நடந்துச்சு இல்லையா, தாவேகா நிர்வாகிகள் கூட்டம், அங்கே அந்த போட்டு வச்சிருக்கக்கூடிய தடுப்புகளெல்லாம் அப்படியே ஒட்டச்சிக்கிட்டு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே உள்ளே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு காயங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த விஜய் அவர்களோட கூட்டம் ஒவ்வொரு தடவை நடக்கும்போதுமே இந்த தள்ளுமுள்ளு ஏற்படுறது, ரசிகர்கள் காயமடைறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூ சட்டை மாறன் வந்து, தலைவனின் சொல்லுக்கு கட்டுப்படாத குஞ்சுகள், குஞ்சுகளை கண்ட்ரோலில் வைக்க தெரியாத தலைவன், இந்த லட்சணத்தில் காசு தராமல் கூடும் கூட்டம் என பெருமை பீத்தல் வேறு, இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க உத்தேசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது வந்து இந்த மாதிரி எத்தனையோ தடவை நடந்துட்டு இருக்கு, நீங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க, உங்களுக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியலையா, அல்லது அவங்க உங்களுக்கே கண்ட்ரோல் ஆகாத ஆளுங்களா, இப்படி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எங்கே போய் முடியும் அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி பொலிட்டிக்கலாகவும் சரி பர்சனலாகவும் சரி விஜய் அவர்களை சுற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட பேரால் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் வட்டாரத்திலையும் சோஷியல் மீடியாலையும் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கு, ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரம், அதாவது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக விஜய் அவர்களை வச்சு பிகில், த கோட் ஆகிய திரைப்படங்கள்லாம் அவர் தயாரிச்சிருக்காரு. ஸோ அந்த நெருக்கத்தின் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த உறவின் பேரில் விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய குடும்ப திருமண விழாவில் இன்னைக்கு கலந்துட்டு இருக்காரு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, நடிகை த்ரிஷாவும் விஜய் அவர்கள் கூட ஜோடியாக இந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் ஜோடியாக எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரில் ஒரே மாதிரியான உடை அணிஞ்சு கிட்டத்தட்ட ஜோடியாக தான் அந்த திருமணத்தில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. நடிகை த்ரிஷாவுமே கல்பாத்தி அகோரம் அவங்களுடைய அந்த அர்ச்சனா இருக்காங்க இல்லையா தயாரிப்பாளர், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். பட் இருந்தாலும் 2 பேரும் தனித்தனியாக வந்திருந்தாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். 2 பேரும் ஒரே மாதிரியான உடை அணிஞ்சு ஜோடியாக ஒரே காரில் வந்து இறங்கினது இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் விஜய் இதன் மூலமாக என்ன சொல்ல வராரு, அவர் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு மறைமுகமாக இதன் மூலமாக ஏதாவது தெரியப்படுத்த விரும்புகிறாரா அப்படின்றது இப்போ வரைக்கும் குழப்பமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.